சிவ சிவ அன்பே சிவமால கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் பிருந்தா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெயின் மேனேஜ்மெண்ட் சீசன் 11 நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நைட் கிளாஸை காலையில வச்சுக்கிட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. அட்மின் இல்லாத காரணத்தினால சாயந்தரம் முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஸோ அங்கேயும் இங்கேயும் என்னால் அலைய முடியல. ஸோ ஃபங்க்ஷனும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கிளாஸும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு டோட்டலி மூட் ஆஃப் ஆகாதனால ஸோ இன்னைக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டரா போலாம்னால சீக்கிரம் வச்சுக்கிட்டேன். சாரி. டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்த திரு பாலகிருஷ்ணா அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட்ல சீசன் 11 போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 10 செஷன்ஸ் வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பெயின் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். அதெல்லாம் நீங்க வேணும்னா பழைய வீடியோஸ்ல போயிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பத்தி எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னன்னு, இதனோட முக்கியமான வேலை என்னன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்லை. ஓகேங்களா? நம்ம நரம்பு சம்பந்தமா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரத்த குழாய்கள் சம்பந்தமா நல்லா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு உடம்புல இருக்கிற உறுப்புகள் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே தனித்தனியா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனா வந்து மேக்சிமம் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் பத்தி நம்ம மேக்சிமம் யாரும் நம்ம இதை பத்தி பேசுறது இல்லை. இதை பத்தின அவேர்னஸ் வந்து யாருக்கும் தெரியறதில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே வந்து சித்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸை வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறது, இந்த ஹார்மோன்ஸ் மூலியமா நம்ம உடம்ப எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பத்தி தான் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த தியானம் வந்து நம்ம ஏன் பண்றோம், இந்த ஆரா கிளென்சிங் நம்ம ஏன் பண்றோம், நம்மளோட மைண்ட் பாடி சோல் அப்படின்ற இணைக்கக்கூடிய யோகா அப்படின்றத நம்ம ஏன் வந்து பண்றோம் அப்படின்றத அந்த காலத்துல இருந்தே வந்து வலியுறுத்துறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துட்டு கரெக்ட் பண்றதுக்காக தான் வந்து சித்தர்கள் முதற்கொண்டு அப்பத்துல இருந்தே இந்த தியான பயிற்சியை, அதாவது ஆல்பா பீட்டா லெவல்ல இருக்கிற அந்த அலைவரிசைய நம்மளோட மனசோட அலைவரிசைய சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம், ஒரு எண்ணம் வந்து நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹார்மோனல் லெவல் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். அதனாலதான் நல்லதே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கெட்டதே இருந்தாலும் பாசிட்டிவா பேசு, கெட்ட வார்த்தைகள் எல்லாம் அதிகமா நம்ம வந்து நெகட்டிவா பேசக்கூடாது, பாசிட்டிவா பேசணும் அப்படின்னு சொல்றதே வந்து இந்த ஹார்மோனல் வந்து நம்ம உடம்புல வந்து கரெக்டா வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? சரி, ஒரு சில ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன வேலை செய்யுது, அதிகமானா என்ன ஆகும், கம்மியானா என்ன ஆகும், அதை எப்படி நம்ம சரி பண்றது, அது போக வந்து என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி இந்த ஒரு கிளாஸ்ல சிம்பிளா சொல்றேன். நம்ம விலாவரியா பார்க்கணும் அப்படின்னா டீடைல்ஸா வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஹார்மோன்ஸ் பத்தி, ஏன்னா ஒரு ஹார்மோன் எடுத்தோம் அப்படின்னா அதுல நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதனால ஒரு ஜென்ரல் ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா இதை பத்தி நம்ம எடுத்தோம்னா ரொம்ப நிறைய வேஸ்ட் டாபிக். அது ஒரு ஹார்மோனும் ஒண்ணு ஒரு தனித்தனியான வேலையை செய்யும். ஸோ இப்போ நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஹார்மோன் லெவலுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ ஹார்மோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம உடம்புல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஆர்கன்ஸ்க்கும் ஒரு வேலை இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு வேலையும் அதாவது ஒருங்கிணைக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்பீடா ஓடணும் அப்படின்னா ஹார்ட் ரேட் இவ்வளவு துடிக்கணும், கிட்னி வந்து இவ்வளவு தண்ணியை ரெடி பண்ணி பிளட் கிளீன் பண்ணணும், பிளட் வந்து இவ்வளவு ஸ்பீடா ஓடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு ஒன்னா கொடுக்கிற ஒரு சிஸ்டம் தான் வந்து ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு ஆர்கன்ஸ்ல இருந்து ஒரு விதமான ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் கிங் ஆஃப் த ஹார்மோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி ஹார்மோன். ஓகேங்களா? ஆனா இந்த பிட்யூட்ரி ஹார்மோனுக்கே வந்து யார் வந்து மெசேஜ் அனுப்புறா, இதை யார் வழி நடத்துறா, ஸ்பைய யாரு வேலை செய்யறா
நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன வேலை செய்யக்கூடாது, என்னென்ன அதிகமா வீக் ஆயிட்டு வருது, என்னென்ன எனர்ஜி தேவைப்படுது, இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு வழி நடத்துறது யாரு, சிக்னல்ஸ் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளையில இருக்கிற ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஒரு பிரெயினோட ஆக்டிவேஷன் தான் வந்து இந்த பிட்யூட்ரிய வழி நடத்துறது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹைப்போதலாமஸ் அப்படின்னா ஒரு பிரமிட் ஷேப், ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அது வந்து நம்மளோட பிரெயின்ல வந்து இருக்கு. அந்த பிரெயின்ல இருக்கிறது வந்து நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோம். ஓகேங்களா? நம்ம பாசிட்டிவ் திங்கிங் என்ன நடந்தாலும் சரி, இப்போ ஒரு பாம்பு வருதுன்னா சும்மா படுத்துட்டு இருக்க மாட்டோம். ஓகேங்களா? துள்ளி குதிச்சு ஓடணும். அப்ப துள்ளி குதிச்சு ஓடுறதுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் தேவை அப்படின்னு ஜட்ஜ் பண்றது. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. இப்ப தண்ணி குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும்? 10 லிட்டர் ஒரேடியா குடிக்க முடியுமா? அப்போ தண்ணி இல்ல, அப்ப என்ன பண்ணணும்? தண்ணி தாகம் எடுக்க வைக்கிறதுக்கு சிக்னல்ஸ் அனுப்பணும். ஓ, உடம்புல வந்து இவ்வளவு தண்ணி இல்ல, அதனால நீ இந்த தண்ணியை குடி அப்படின்னு விக்கல் மூலியமாவோ நிறைய அறிகுறிகள் மூலியமாவோ நம்மளுக்கு வந்து அந்த மவுத் வந்துட்டு ட்ரை ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உண்டு பண்றது யாரு? ஹைப்போதலாமஸ். ஓகேங்களா? அப்போ இந்த மூலியமா நம்மளுக்கு வந்து உடம்புல இந்த இதெல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சிக்னல்ஸ் கொடுக்கறது வந்து ஹைப்போதலாமஸ் தான். இப்ப நம்மளுக்கு இருட்டை பார்த்த உடனே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த தூங்கணும் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு பிட்யூட்ரிக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். இப்ப நம்மளுக்கு தனி தாகம் எடுக்கிறதுல இருந்து இப்ப நம்மள வேர்க்கணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப மழையா இருக்கு அப்படின்னா வேர்க்க வேண்டாம், குளிரவை, அப்ப நம்ம உடம்புல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றதும் அதுதான். சோ நம்ம எந்த விதமான என்விரான்மெண்டல்ல இருக்கிறோம், இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப வேர்க்கும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்ம உடம்புல வந்துட்டு வேர்வையை உண்டு பண்ணி நம்ம உடம்பு வந்து கூல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட் எல்லாம் வெளியில போயிடும். வெளியில போயிட்டு கூல் பண்ணணும். ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த 37 டிகிரி, ஓகேங்களா, அந்த ஹார்மோனல்ல வந்துட்டு லெவல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஸோ அப்போ 98.3 98 டிகிரி வந்துட்டு நம்ம கரெக்டா இருக்கணும், 37 டிகிரி வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ரெகுலேட் பண்றது என்ன அப்படின்னா ஹைப்போதலாமஸ் தான். அப்போ நம்ம ஒரு விஷயத்த பாக்குறது மூலியமா, கேட்கறது மூலியமா, சுவாசிக்கிறது மூலியமா நம்ம ஒரு இதை பாக்குறோம். ஓகேங்களா? நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சொன்னாலே என்ன ஆகும்? நம்மளுக்கு வாயில வந்து எச்சஸ் இருக்கும். அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை சாப்பிட்டு பழகி இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும், தண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சுரக்கும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி பழக்கப்பட்ட விஷயம். அப்போ ஆல்ரெடி ஒரு மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து கொடுக்கறது, இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இது வரும், இதை சாப்பிட்டா நமக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ஒரு என்விரான்மெண்டல்ல இருக்கிற சேஞ்சஸ நம்ம உடம்புல தெரிவிச்சு அத மூலியமா பிட்யூட்டரிய வழி நடத்துறதே வந்து இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஓகேங்களா? சோ இந்த பிட்யூட்டரி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல என்னென்ன ஹார்மோன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு இது போய் சிக்னல் கொடுக்கும். ஓகே, நீ இன்சுலின் வந்து கம்மியா இருக்கியா, உடனே பேன்கிரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஓகே நீ வந்து பிளட்ல வந்து குளுக்கோஸ் வந்து அதிகமா இருக்கு, சோ நீ என்ன பண்ணணும்? இன்சுலினை சுரந்து நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலினை வந்து அதாவது கிளைகோனியோஜெனசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கு. கிளைகோஜனா வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கார்போஹைட்ரேட்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்றது ஒரு சிக்னல். ஓகேங்களா? இப்போ குளுக்கோகானை ரிலீஸ் பண்ணி நம்ம பிளட்ல இருக்கிற அந்த கம்மியா இருக்கு, ரொம்ப லோ சுகர் ஆயிடுச்சு, இவனுக்கு வந்து இப்ப நான் சாப்பிடவே இல்லை, அதனால வந்து இவங்களுக்கு வந்து இப்ப வந்து சுகர் ரொம்ப லோ ஆயிடுச்சு, அதனால குளுக்கோகானை ப்ரொடியூஸ் பண்ணி உடம்புல இருக்கிற அந்த எங்கெங்கெல்லாம் தேக்கி வச்சிருக்கோம் அந்த கிளைகோஜன் அப்படின்றத கிளிசரைட்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் தேக்கி வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து கரைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நம்ம 2-3 நாள் டைஃபாய்டு ஜுரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சாப்பிடவே முடியாது. அப்ப சாப்பிடாம இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி குறையுது அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் சேர்த்து வச்சிருக்கிற அந்த எனர்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும். சோ இந்த பிட்யூட்டரியோட வேலையே என்னன்னா நம்ம உடம்புல என்னென்ன அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இப்ப உடம்புல இருந்து சிக்னல்ஸ் போகும், பிட்யூட்டரிக்கு போகும். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கம்மியா இருக்காங்க, WBCs கம்மியா இருக்கு, RBCs கம்மியா இருக்கு, இப்போ வந்து ஃபாரின் பாடிஸ் எல்லாம் நம்மளுக்கு உடம்புல வந்து அதிகமா வந்துருச்சு, அப்ப நீ இது போய் ஆக்டிவேட் பண்ணு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வழி நடத்துறதே வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி ஹார்மோன் தான். ஓகேங்களா? இப்போ ஹைப்போதலாமஸ் தான் வந்து பிட்யூட்டரிய ரெகுலேட் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது. இப்ப பிட்யூட்டரி எந்தெந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செக்ரீட் பண்ணும்,
அது எந்தெந்த உறுப்புகளை போய் அது ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்றத பத்தி இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பிட்யூட்டரி ஹார்மோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் வந்துட்டு இப்ப தைராய்டு வந்து செக்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணணும். இப்ப தைராய்டு வந்துட்டு சம்திங் வந்து நம்ம உடம்புல வந்துட்டு என்னன்னா growth ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா? இப்போ growth ஹார்மோன் வந்து நம்ம உடல் வந்து வளர்சிதை மாற்றத்தை வந்து பார்க்கும். சோ அந்த வளர்சிதை மாற்றம் இப்போ ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். சோ அப்போ அந்த வளர்ச்சி, அதாவது செல் வளர்ச்சி ஆகணும் அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மூலியமா வந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறமா என்ன பண்ணும், ஒரு ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ growth ஹார்மோன் எல்லாம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா தான் நம்ம உடம்பு வந்து growth ஆகும். அந்த மாதிரி வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்கும். அதுக்கப்புறம் கார்டிகோட்ரோபின், அட்ரினலின் அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. பீனியல் கிளாண்ட் செக்ரேட் பண்ணும். மெலட்டோனின் அப்படின்றத வந்து பீனியல் கிளாண்ட் செக்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைராய்டு வந்து பாத்தீங்கன்னா தைரோனைன், அப்புறம் ட்ரை அயோடோ தைரோனைன், அப்புறம் ரிவர்ஸ் ட்ரை அயோடோ தைரோனைன் அப்படின்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பாராதைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கு. பாராதைராய்டு ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா கால்சிட்டோனின் மத்ததெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. அப்புறம் பாராதைராய்டு வந்துட்டு கால்சியம் வந்துட்டு பேலன்ஸ் ஆகணும். நம்ம உடம்புல வந்துட்டு கால்சியம் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா போன்ஸ்ல எல்லாத்தையும் போய் டெபாசிட் பண்ணும். கால்சியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாலும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த போன்ஸ்ல இருக்கிற கால்சியத்தை வந்து உறிஞ்சு எடுத்துரும். அப்ப அதுக்கு பேர் தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது வந்து அதிகமாகாம பாத்துக்கிறதே வந்து இந்த பாராதைராய்டு ஹார்மோன் தான். அது வந்து தொண்டையில ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல பின்னாடி வந்து தைராய்டு ஹார்மோன் பேக் சைட்ல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 2 ரெக்கையை வச்சுட்டு பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அட்ரினல் கிளான்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ அட்ரினல் கிளான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா அதுல இருந்து அட்ரினல் கிளான்ஸ் என்னென்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது அப்படின்னா கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் அல்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன், அப்புறம் DHEA அப்படின்றது, அப்புறம் ஆண்ட்ரோஜன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அட்ரினல் கிளான்ஸ் செக்ரேட் பண்ணும். அட்ரினல் கிளான்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கிட்னி இருக்கு இல்லைங்களா? கிட்னி இருக்கும். கிட்னிக்கு மேல ஒரு குட்டியா ஒரு பிரமிட் ஷேப்ல ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கும், குட்டியோன்னு இருக்கும். அதுதான் வந்து அட்ரினல் கிளான்ஸ். நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமானது வந்து இந்த அட்ரினல் கிளான்ஸ். இன்னொன்னு வந்து கார்டிசால் அப்படின்றோம். இப்ப கார்டிசால் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெட்டது செய்யற ஹார்மோன் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். சோ இந்த ஹார்மோன் வந்து அதிகமா சொரக்கூடாம பாத்துக்கிறது தான் நம்மளோட வேலை. இப்ப கார்டிசால் அதிகமானானே என்னாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ன்றது எப்படின்னா கோவம் வரும், ரொம்ப இரிட்டேட் ஆகும், ஏதாவது தூக்கி அடிப்போம், ஸ்பீடா நம்ம ஏதாவது பண்ணுவோம். அந்த மாதிரி பண்றதுதான் கார்டிசால். இப்போ ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம உடம்புல கார்டிசால் அதிகமா சுரக்கும். ஏன்னா பாராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்புல ஃபிளைட் மோட ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் வந்து நம்ம உடம்பு வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்பீடா ஓடணும், ஏதோ ஒண்ணு தலைமையில விழுகுது அப்படின்னா நம்ம சும்மா பொறுமை இரு என்னோட ஹார்மோன் கொஞ்சம் செக்ரேட் ஆகணும் அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த கார்டிசால் வந்து ஒரு இமீடியட் எஃபெக்ட வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதனாலதான் வந்து அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்றாங்க. அது ஒரு பரபரப்பா ஒரு கடன்னு அந்த ஸ்பீடா நம்ம வேலை செய்யறதுக்கு இந்த கார்டிசால் நம்மளுக்கு வரும். அதுவே வந்து நம்ம சும்மா இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து கார்டிசால் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் போயிடும். அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கணும். அது நம்ம உடம்பு கண்டிப்பா வந்து இந்த வேலையை செஞ்சே ஆகணும், கன்ஃபார்மா பண்ணணும் அப்படின்னா அந்த கார்டிசால் உடனடியா வேலை செஞ்சு அந்த இடத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக செய்யற வேலை. அதையே வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் கோவப்படுறது, எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகுறது அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல இந்த கார்டிசால் செக்ரேட் ஆச்சுன்னா எல்லாத்தையும் தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு என்ன ஆகும், இமீடியட்டா டயர்ட் ஆயிடும், எல்லா எனர்ஜியும் தேவையில்லாம வேஸ்ட் ஆகும். அதுக்குதான் வந்து நம்மளோட ஆல்பா லெவல் பீட்டா லெவலோட அந்த அலைவரிசை வந்து நம்ம ஸ்லோவா வச்சுக்கணும். அப்பதான் இந்த கார்டிசாலோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம வந்து கார்டிசால் அதிகமாகுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இது. அதனால வந்துட்டு அதிகப்படுத்தாம நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம அதை அதிகப்படுத்தாம பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. அது மாதிரி ஆல்டோஸ்டரோன் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி DHEA அப்படின்றது ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் முக்கியமா இத பத்தி நிறைய பேர்த்துக்கு தெரியல. நம்மளோட ஆன்டி ஏஜிங்கே வந்துட்டு இந்த DHEA ஹார்மோன் தான். இது என்ன, இது பேரே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹார்மோன், சூப்பர்மேன் மாதிரி சூப்பர் ஹார்மோன். அந்த அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹார்மோன் இது. ஓகேங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஏஜ் ஆகிறத தடுக்கிறது, இது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம
அதிகப்படுத்தணும். இது அதிகப்படுத்தினா நம்ம ஹாப்பியா இருக்கும்போது இது ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த டிஹெச்ஏ ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது இது வாஷ் அவுட் ஆகும். அப்போ நம்மளுக்கு நம்ம இன்டேக் எடுக்கிறதுனால மெயினா டிஹெச்ஏ எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முளை கட்டின தானிய வகைகள் இருக்கு இல்லைங்களா, பயிர் வகைகள், அதுலதான் வந்து இந்த டிஹெச்ஏ அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமா செக்ரேட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து வயசாகக்கூடாது, அதாவது ஸ்லோ வயசுனா ரொம்ப வயசுன்றது இல்ல, அந்த வயசுல இருந்து நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வரணும். வயசாயிடுச்சுன்னா எல்லாமே டயர்ட் ஆயிட்டு நம்ம உறுப்புகள் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுறதுனால அது எல்லாமே ரீகைன் பண்ணி நம்ம வயசு அதிகமானாலும் அதுல இருந்து நம்ம டயர்ட் ஆகாம நம்ம எப்போ எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பேன்க்ரியாஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்சுலினும் குளுக்கோகானும் ஆக்டிவேட் பண்ணும். இன்சுலின் வரும்போது நம்மளுக்கு உடம்புல வந்துட்டு அதிகமான குளுக்கோஸ் லெவல் வந்து குறையும். குளுக்கோகான் வந்துச்சுன்னா அதிகமா இருக்கிற அதாவது லோ சுகரா இருக்கு, நம்மளுக்கு வந்துட்டு குளுக்கோஸ் பத்தல அப்படின்னா இந்த குளுக்கோகான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற மற்ற இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பிளட்ல வந்துட்டு அதிகமான குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது இந்த குளுக்கோகான் ஹார்மோன் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவரிஸ்ல வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு ரெகுலரா பாக்குறது தான். பிசிஓஎஸ் ஏன் வருது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஓவரிஸ் மூலியமா வர்ற பிரச்சனைகள். டெஸ்டிஸ் மூலியமா இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன், டெஸ்டோஸ்டிரோன் அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது அந்த இது. அப்புறம் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து அடிப்போஸ் டிஷ்யூ டெபாசிட் ஆகுறது, அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் டிஷ்யூஸ் வர்றது அதெல்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம பண்றது வந்து எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ். எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, சுகர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், நடங்க சரியாயிடும். ஏன்னா நம்மளுக்கு எனர்ஜி வந்து போயிடும் இல்லைங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு ட்ரெயின், ஓகேங்களா, ஒரு ட்ரெயின் இருக்கு. இப்போ பஸ்ன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு பஸ்ல வந்துட்டு ஒரு டிரைவர் இருப்பாரு, ஒரு கண்டக்டர் இருப்பாரு, மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ டிரைவர் அப்படின்றவர் தான் வந்து ஹைப்போதலாமஸ். ஓகேங்களா? இப்போ கண்டக்டர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இப்போ ஹைப்போதலாமஸோட வேலை என்ன, பஸ் எடுத்து போயிட்டே இருக்கணும். எங்கெங்க என்னென்ன வேணுமோ அங்கங்க நிறுத்தி பேசஞ்சர் ஏத்திட்டு கீழே இறக்கணும். ஓகேங்களா? ரைட்டு லெஃப்ட் இப்படி போறது, அங்க போறது, மழை வந்தா எப்படி ஓட்டணும், வெயில் அடிச்சா எப்படி ஓட்டணும், இருட்டுல எப்படி ஓட்டணும், வெயில்ல எப்படி ஓட்டணும், பகல்ல எப்படி ஓட்டணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்றது தான் ஹைப்போதலாமஸ். ஓகேங்களா? இது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ வந்து டிரைவர் இருக்காரு, இப்போ கண்டக்டர் வந்து என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுக்குறாரு, காசு வாங்குறாரு. அந்த காசுன்ற வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்களோட எனர்ஜி, அதாவது மைட்டோகாண்ட்ரியா அதனோட செல்ஸ் வேலை செஞ்சு அதுல இருக்கிற எனர்ஜியை வந்து கொடுக்குற மாதிரி பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கண்டக்டர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த எனர்ஜியை வாங்கிட்டு டிக்கெட் கொடுப்பாரு. ஓகே இந்தாங்க உனக்கு டிக்கெட். அதாவது வந்து இது எப்படி நான் சொல்றேன்னா பிளட். ஓகேங்களா? இந்த பஸ்ன்றது பிளட்டுக்குள்ளார டிராவல் பண்ற ஒரு பொருள். அப்போ இந்த அந்த பிளட்ல வந்து அந்த பிட்யூட்டரி என்ன பண்ணோம்னா இந்த ஹார்மோன்ஸை இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுக்கறது. அவங்க வந்து என்னென்ன வேண்டாமோ அதை வந்து வெளியேற்றுறது. பஸ் நிப்பாட்டி கீழே இறங்குறது, வேணுங்கிற ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னா கீழே இறக்குறது. இப்ப லிவர் கிட்ட பிளட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன லிவர் கிட்ட வேணும், இந்தா நீ கீழே இறங்கு, உன்னோட ஸ்டாப் வந்துருச்சு, இந்த கீழே இறங்கு. மத்த லிவர் கிட்ட வந்து என்னென்ன வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கு, நீ வா மேல ஏறு அப்படின்ட்டு மேல ஏத்தி கீழே இருக்கிறது பிளட்டோட வேலை. ஓகேங்களா? அப்போ இப்ப கிட்னி போகுது அப்படின்னா இந்த நீங்க எல்லாம் கீழே இறங்குங்க, நீங்க எல்லாம் மேல வாங்க அப்படின்னு அங்க இருக்கிறத எடுத்துட்டு திருப்பி எடுத்துட்டு வர்றதுதான் பிளட்டோட வேலை. அப்போ இதெல்லாம் வேணும் வேண்டாம்னு ஜட்ஜ் பண்றது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான். ஓகேங்களா? அப்போ ஹைப்போதலாமஸ் வந்து என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்து அங்க இருந்து நிறுத்தும். பிட்யூட்டரி என்ன பண்ணுவாரு, இது இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி இவர் சிக்னல் மட்டும் தான் கொடுப்பாரு. எவ்வளவு வேணும் என்ன வேணும் அப்படின்றத முடிவு பண்றது இந்த பிட்யூட்டரி தான். சோ இந்த பிட்யூட்டரியும் இந்த ஹைப்போதலாமஸும் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், பஸ் போகணும். ஒரே இடத்துல பஸ் நின்றுட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், வெளியில ஒரு உறுப்பு வந்து வெளியிலயும் போகாது, ஒரு உறுப்பு வந்து உள்ளேயும் வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி. சோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பஸ்
மூலியமா வந்துட்டு என்னென்ன வருது அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரிதான் பிளட்ல வந்துட்டு ஃபுல்லா வந்து எடுத்துட்டு வந்துட்டு உள்ள போறதுதான் வந்து ஹார்மோன்ஸோட வேலை. ஓகேங்களா? அப்போ உள்ள பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் லெவல் வேலை. என்னன்னு தெரியல, லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம இந்த ஹார்மோன் எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தியானம் பண்றது. ஓகேங்களா? நம்ம உடம்புல எல்லா இதுவும் கிளியர் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உட்கார்ந்து அமைதியா இருந்தீங்கன்னாவே அதுவே போதும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹைப்போதலாமஸ் ரெகுலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா தண்ணி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? அப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்ற உணர்வு எடுத்துட்டு வர்றது இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஸோ பசிக்குது அப்படின்னா அந்த பசிக்கிறது எடுத்துட்டு வர்றது இந்த ஹைப்போதலாமஸ் தான். ஸோ பசிக்கும் போது பசிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். ஓகேங்களா? தண்ணி தாகம் எடுக்கும் போதே நம்ம கரெக்டா வச்சுக்கணும். அப்புறமா குடிக்கலாம், அப்புறமா குடிக்கலாம், அப்புறமா குடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வாட்டர் பாட்டில் இல்லாம தண்ணி இல்லாம நம்ம வெளியில போக கூடாது. அந்த மாதிரி இப்போது வெயில் அதிகமா இருக்கிறதுனால தண்ணி அதிகமா குடிக்கணும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் ரெகுலேஷன், ஹீட் ரெகுலேஷன். நம்ம இப்போ ஸ்வெட்டர் போடுறோம் இல்லைங்களா? ரொம்ப குளிர் பிரதேசத்துக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்வெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலா இருக்கு அப்படின்னா நம்ம காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ஹீட் கோல்டை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பசிக்கிறப்போ சாப்பிடணும், தண்ணி வேணுங்கிறப்போ குடிக்கணும், நம்ம உடம்புல வந்து கரெக்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம போடணும். நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாமே வந்து என்விரான்மெண்டல சுத்தி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா வச்சுக்கணும். ஓகேங்களா? அது மூலியமா நம்ம உடம்ப வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா இந்த இதுல செவ்வாய் இருக்காரு, குரு இருக்காரு, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இது பரிகாரம் பண்ணீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த பரிகாரம் பண்றதுதான் வந்து இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன். ஓகேங்களா? இந்த பிட்யூட்டரி சுரக்கதே வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா டோபமைன், அதெல்லாம் வந்துட்டு ஹாப்பி ஹார்மோன்ஸ். குரோத் ஹார்மோன், ஆக்சிடோசின், சொமட்டோஸ்டாட்டின், தைரோட்ரோபின், அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் வந்து பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஆக்சிடோசின் அப்படின்றது லவ் ஹார்மோன். அதாவது ஆண் வந்து பெண்ணை தான் லவ் பண்ண அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு குட்டி நாய்க்குட்டியை வந்து வளர்க்கலாம், எலிக்குட்டியை வளர்க்கலாம், பூனைக்குட்டியை வளர்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டுல அந்த பெட் அனிமல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒரு அணில் குட்டி ஒண்ணா கூட நம்மளுக்கு ஒரு பார்த்து நம்மளுக்கு ஒரு ஆசை வருது இல்லையா? அப்போ அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வந்து நம்ம வளர்க்கறது மூலியமாவும் நம்மளுக்கு உடம்புல வந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். பெண்களுக்கு மட்டும் ஏன் வந்து ஒரு குழந்தைய வந்து பாத்துக்கிற அந்த உணர்வுகள் வந்து ஜாஸ்தி பேச முடியாது, யார்கிட்டயும் வந்து பேச முடியாது. அவங்க வந்து அதாவது வயசானவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வந்து அவங்களால பேசுறதுக்கு ஆள் இருக்காது. எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க, நம்மளாம் அங்க போயிட்டு உட்காரவே முடியாது அப்படின்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். பெட் அனிமல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்க அந்த நாய் கூட, அந்த பூனைக்குட்டியோட, அந்த எலிக்குட்டியோட, அந்த மாதிரி ஒரு குருவியோட, புறாவோட, அந்த மாதிரி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து நிறைய சுரக்கும். அப்போ அவங்க உடம்புல வந்து நார்மலாவே ஹீலிங் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரா கிளென்சிங் சொல்றோம் இல்லைங்களா? ஆக்னியா, சுவாதிஷ்டானம், அந்த மாதிரி மணிப்பூரகம், அந்த மாதிரி ஒரு ஒரு இதையும் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ஓம் சொல்றது, லம், ஹம், அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் அந்த பவர் இருக்கு. ஒரு ஒரு லெட்டருக்கும் இப்போ மந்திரம் எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா? ஆதி காலத்துல தான் அந்த மந்திரத்துக்கு ஒரு ஒரு அந்த வார்த்தைக்கு வந்து ரெசனன்ஸ் இருக்கு, அதனோட பவர் இருக்கு. அதனாலதான் வந்து அந்த மந்திரம் வந்து சொல்றது. ஒரு ஒரு மந்திரம் சொல்லும் போதும் ஒன்னு ஆக்டிவேட் ஆகும். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒன்னு ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம உடம்புல வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனாலதான் வந்து அந்த தியானம் பண்ணும்போது அந்த ஓம்னு சொல்றது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு கிளான்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கும், ஒரு ஒரு கிளாண்டுக்கும் ஒரு ஒரு ஆக்டிவேஷன் பண்றதுக்கும், இப்போ சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து அது ஆக்டிவேட் ஆகும். அதெல்லாம் தனித்தனியான ஒரு சாப்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தனித்தனியா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ப்ராசஸ்டு உணவுகளை மேக்சிமம் தடுக்கிறது நம்மளுக்கு நல்லது.
அதாவது சமைக்காத உணவுகள் டைரக்டா நம்ம செடி கொடிகள்ல இருந்து பறிக்கிறது, அப்படியே மேக்சிமம் பச்சையா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அப்படிலாம் ரொம்ப அறவேக்காடா சாப்பிடுறது, அந்த மாதிரி வந்து எந்தெந்த உணவுகளை எந்தெந்த மாதிரி சாப்பிடணுமோ அந்தந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். ரொம்ப நம்ம அதை வந்து அரைச்சு சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஒரிஜினலா எடுத்து நம்ம வாயில போட்டு மென்னு அந்த உமிழ்நீரோட கலந்து சாப்பிடுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதுதான் இயற்கையா நம்மளுக்கு வந்து படைக்கப்பட்ட உணவுகள். அப்போ நம்ம இயற்கையா சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ், நம்மளோட இது எல்லாமே நார்மலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்கோலி அப்படின்றதுல எனர்ஜி அதிகமான உணவுகள். இப்ப நம்ம சொல்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா செக்ரேட் ஆகும். நம்ம உடம்புல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மெயினா வந்து இந்த அவகேடோ சாப்பிடுறது, டெய்லி முட்டை ஒரு அந்த குண்டா இருக்கிறாங்கன்னா வெள்ளைக்கரு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். இல்ல முட்டை அவிச்சு சாப்பிடுறது நல்லது. அப்புறம் வேர்க்கடலை, நட்ஸ், அந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல கேன்சரே குணப்படுத்துற அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி ஒரிஜினலா அந்த விதையா வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி விதையா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம மேக்சிமம் அந்த மாதிரி பச்சையா எடுக்கும்போது நம்ம உடம்புல நிறைய வந்து சத்துக்கள் வந்து டைரக்டா ப்ராசஸ் ஆகாம நம்ம உடம்புல போயிட்டு நல்ல வேலைகளை வந்து நல்லா பண்ணும். அதே மாதிரி இந்த கலரிங் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா கிட்னியை வந்து பாதிக்கும். ஸோ நம்ம இந்த பஞ்சபூத எனர்ஜியை நம்ம உடம்புல தக்க வச்சுக்கிறது எந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலா போறோமோ, இயற்கையை ஒட்டி போறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து உடம்பும் அதே மாதிரி அந்த உள்ளதுன்ற மாதிரி ஹார்மோன் ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த உணவுகள்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி தியானம், இந்த ஆல்ஃபா லெவல், பீட்டா லெவல், அந்த மாதிரி டெல்டா, அந்த மாதிரி அந்த அலைவரிசை வந்து சமப்படுத்தணும், நம்மளோட மனசு வந்து அமைதியாகணும் அப்படின்னா அந்த தியானம் நிறைய பண்ணலாம். அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஹார்மோன்ஸ் வந்துட்டு என்னென்ன வேலை செய்து அது எப்படிலாம் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சார் கேக்குதா? இப்பதாங்க சார் கேக்குது. கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. சரி, தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சரி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.